எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? நம் நாட்டிலே, சொந்த நாட்டிலே. இப்படி தாங்க எனக்கு பாட தோணுது. சமீபத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய மும்மொழி கல்வி விவகாரத்தில், அதாவது தமிழகத்தை பார்த்திங்கன்னா இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான கோஷத்தை தமிழ்நாட்டில் இருந்து எழுப்புதாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியை படிக்க வேண்டாம், உங்களுக்கு பிடித்த 24 மொழிகளில் ஏதோ ஒரு மாநில மொழியை விருப்ப மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நாம் ஒரு பாமரனாக இருந்து யோசித்து பார்த்தா, இந்தியே இங்கே வேண்டான்னு சொல்ல தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கான்வெண்ட்டில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? பல் இருக்கவன் பட்டாணி சாப்பிடலாங்கிற மாதிரி பணம் இருக்கவன் ஹிந்தி படிக்கலாம், பணம் இல்லாத நம்மளை மாதிரி பாமர ஏழைகள் ஹிந்தியே படிக்கக்கூடாது, கல்வி அறிவே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்களா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த பணம் இருக்கிறவங்க மும்மொழி கொள்கையில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விருப்பமொழி பாடத்தை படித்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியாக அதை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெற்றுக்கிட்டு அவங்களோட வழி சந்ததி வழியாக அவங்க பணக்காரங்களாக இருக்கணும். நம்மளை மாதிரி இல்லாதவங்க ஏழைகள் இருமொழி கல்வியை தான் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே அனுமதிப்போம்னு சொல்லவங்க நடத்துகிற தமிழ் மீடியத்தில். ஆனால் அது தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தா கூட அங்கே தமிழ் கூட கிடையாதுங்க. இதுதான் உண்மை. அதாவது அதாவது தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வி படிக்க முடியுங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. இதே நம்ம பக்கத்து மாநிலங்களை பார்த்திங்கன்னா, கர்நாடகத்தை பார்த்திங்கன்னா, அங்கே 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக கன்னட மொழியை படித்தே ஆகணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கேரளாவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை மலையாளத்தை படித்தே ஆகணும். ஆனால் இங்கே நாங்கள் தமிழை வளர்ப்போம், தமிழை வானுயர வளர்ப்போம், தமிழை உலகற்கே வழிகாட்டுவோன்னு சொல்லக்கூடியவங்க தமிழை கண்டிப்பாக படிக்கணும்னு தமிழ் மீடியத்தில் வைக்கலை. தமிழை படிக்காமலே, நம்மளுடைய தாய்மொழி தமிழை படிக்காமலேயே எந்த ஒரு உயரத்துக்கும் கல்வியை படிக்கலாம், அவன் எப்படி வேணாலும் வேலைக்கு போகலாம். அப்படின்னா இந்த தமிழ் எப்படி இங்கே வளரும், இந்த தமிழை இவங்க வளர்த்துருக்க லட்சணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்துங்க. நான் இப்படி யோசிக்கேன். அதாவது ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய பிறந்த உடனேயே அதோட அம்மாக்கிட்ட இருந்து பிரித்து ஒரு 6 வருஷம் தனியாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு அவங்க அம்மாக்கிட்ட காமிச்சா அது அம்மான்னு அந்த குழந்தைக்கு அடையாளம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அந்த குழந்தை அந்த தாயோடு உட்கார்ந்து அந்த தாயின் அரவணைப்பில் வளர்ந்து தாயின் பாசத்தை ஊட்டி வளர்ந்தால் மட்டும்தான் அந்த தாய் பாசம் இருக்கும், அந்த குழந்தை பாசம் இருக்கும். அதே மாதிரி தாங்க தமிழ் மொழியை நாம் தமிழே படிக்காமல் கல்வி கற்கலாம், எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு இருந்தால் அந்த தமிழ் மொழி மேலே எங்கே மதிப்பு இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இது நான் ஏதோ கற்பனையில் சொல்லுன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே என்னோடய பையன் ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கான். ஆனால் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு தமிழ் வாசிக்கவே தெரியலை. எந்த ஒரு கேவலமான நிலைமையில் நாம் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அதாவது இங்கே இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. ஆனால் மத்திய அரசு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியை படிங்க அப்படின்னு கட்டாயமாக சொல்லலை. தமிழ் இங்கே கண்டிப்பாக 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழ் தாய்மொழியை படித்தே ஆகணும். 2வது ஆங்கிலம் இங்கே ஒரு பாடமாக இருக்கும். 3வது உங்களுக்கு பிடித்த பாடம், அதாவது ஹிந்தி தான் கிடையாது, பிரெஞ்சு பிடிக்கலாம், இல்லைன்னா மலையாளம் பிடிக்கலாம், இல்லைன்னா கன்னடம் பிடிக்கலாம், இல்லைன்னா எந்த மொழியோ உங்களுக்கு பிடிச்ச இந்திய மொழிகள் 24 மொழிகளில் ஒரு மொழியை கற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது யோசித்து பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரு தரவுகள் இதில் சொல்கிறாங்க 52,000 பேர் தான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களாம், 56,000 பேர் ஆங்கில வழி கல்வி படிக்கிறாங்களாம். அப்போ யோசித்து பாருங்கள், பணம் இருக்கவன் இங்கே ஆங்கிலம் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி பாமரர்கள் அப்படி ஒரு வாய்ப்பை இழந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு சமூக நீதி அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்கள்.
இப்போ நான் இப்படியே ஒன்று யோசிக்கேன். அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சைக்கிள் அடிக்க தெரியும் அப்படி வச்சுக்கோங்களேன். சைக்கிள் அடிக்க தெரிஞ்சால் அடுத்தால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மோட்ரு சைக்கிள் கற்றுக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன ஒரு நியாயம் யோசித்து பாருங்கள். அதாவது சைக்கிள் கற்றுக்கிட்டா நம்ம பக்கத்தில் உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு மோட்டார் வண்டியை கற்றுக்கிட்டா கொஞ்சம் தூரமாக போனோன்னா போகலாம். இதே கார் எடுக்க கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் தூரமாக போகலாம். அப்படி தானே? அதை மாதிரி தான் இங்கே இந்தியை படித்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்க தமிழை வளர்க்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா இந்த தமிழை அழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் அவங்க பண்ணுதாங்களே தவிர தமிழை வளர்க்கக்கூடிய அளவில் எந்த ஒரு காரியமும் அவங்க பண்ணலை. அப்படி பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் பக்கத்து மாநிலங்களை மாதிரி தமிழையும் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தாய்மொழி கட்டாயம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லலை. ஆனால் மத்திய அரசு கொண்டு வர மும்மொழி கல்வி திட்டத்தில் இந்த ஒரு அருமையான திட்டம் நமக்கு இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழை படித்தே ஆகணும். 2வது ஆங்கில மொழி, 3வது நமக்கு ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட பாடம் ஹிந்தி தான் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏதாவது ஒரு விருப்பமான பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரண பாமரனாக இருந்து யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மும்மொழி கொள்கை நமக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தேவை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் ஹிந்தி அப்படின்னோடனே ஏதோ ஒரு பெரிய யானை நம்மளை மிதித்து கொன்னுப்படும் அப்படின்னு பயந்தாங்களோ என்னன்னு தெரியலை. அந்த ஹிந்திக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டு அதுக்கு எதிர்ப்பாக ஆட்சியில் அமர்த்தினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பிள்ளைகளையும் நல்லா ஹிந்தி படிக்க வச்சு வட மாநிலத்தில் போய் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்திங்கன்னா நீங்களாம் பார்ப்பீங்க. அதாவது பெரிய தலைவர்கள் இந்திய தலைவர்கள் யாராவது அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு பெரிய தினசரி பத்திரிகையில் ஃபோட்டோ போட்டு விடுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த தலைவருடன் இவருடைய பேத்தி அமர்ந்து இந்தியில் உரையாடிய போது எடுத்த படம். அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் இல்லாதவங்க இழிச்சவாயன், ஆனால் இவங்கள மாதிரி பணக்காரங்க பல மொழிகளை படிக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா வேலை வாய்ப்பில் அமரணும். நாம் பாமரன் என்றைக்குமே பாமரனாக இருந்து அவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம். அப்படின்னா நான் ஒரு பாமரனாக இருந்து யோசிக்கும்போது இந்த மும்மொழி கொள்கையை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும் பார்த்திங்க. அதாவது ஏன்டா படிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்கிங்களாடா, படித்தா அறிவு வளரும், அறிவு வளர்ந்தா கேள்வி கேட்பீங்க, கேள்வி கேட்டால் இப்படி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். அதாவது அந்த படத்தில் வந்து வில்லன் என்ன பண்ணுவார்னா ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு அந்த கிராமவாசி அவங்க பண்ணக்கூடிய கொடுமையை ஒரு மனுவாக எழுதியிருப்பார். அந்த மனு கலெக்டர்கிட்ட போய் அந்த கலெக்டர் அந்த வில்லங்கிட்ட சொல்லி திரும்ப அந்த வில்லன் வந்து இவனை அடித்து அப்படி தலைகீழே கட்டி தொங்க விட்டுட்டு பேசக்கூடிய வசனம் தான் இது. அதை மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் நினைக்காங்களோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. படித்தா அறிவு வளரும், அறிவு வளர்ந்தா குடிக்க மாட்டீங்க, குடிக்கலைன்னா எங்கள் குழந்தை குட்டிகளை எப்படிடா கோடீஸ்வரனாக வாழும் அப்படின்னு நினைக்காங்களோங்கிறது தான் என்னோடய கருத்து. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மும்மொழி கொள்கைங்கிறது நம்மளை மாதிரி பாமரர்கள் கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கிட வேண்டிய விஷயந்தான். நன்றி, வணக்கம்.